என்னம்மா தண்ணி எடுக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இப்பதான் வார? ஏன் இவ்வளவு நேரம்? கூட்டமாயா இருந்துச்சு? இல்லப்பா, தண்ணி எல்லாம் கலங்கி இருந்துச்சு. அதான் அதை தெளிய வச்சு மோந்துட்டு வந்தேன். அதான் நேரம் ஆயிருச்சு. கலங்கெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு துணி எடுத்துட்டு போயிட்டு அரிச்சு ஊத்துனா சீக்கிரம் தெளிஞ்சிரும். நீ அதெல்லாம் வியாபாரத்துக்கிட்ட ஒரு துணி போட்டு அதை எடுத்துட்டு போலாம்ல? ஏதுப்பா உன் கோமணத்தையா? அட அது துவைச்சுதாம்மா போட்டிருக்கேன், நல்ல துணிதான். நீ அதுல அரைச்சிருக்கலாமே, சீக்கிரம் வேலை முடிஞ்சிருக்கும். அட சும்மா இருப்பா, நீ வேற வெறுப்பேத்தாத. கோமண துணியில வேற தண்ணி அடிச்சேன்னா வேற எப்படிப்பா குடிக்க மனசு வர அந்த தண்ணிய? அட நானும் அப்படிதான் குடிப்பேன். நீ குடிப்பா, நீ எல்லாம் குடிப்பப்பா. சரி கஞ்சி குடிக்கியா? வேண்டாம் வேண்டாம், நான் வீட்லயே சாப்பிட்டுட்டு தான் வந்தேன், எனக்கு பசிக்கல. ஆமா, நீ ஊத்து தண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு ஆப்ப கொண்டு போனியா? அது எங்க? அது எல்லாம் வந்துரும்ப்பா. நான் இந்த வாரம் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. என்ன தொலைச்சிட்டா வந்த? நல்ல ஆப்பமா உங்க அம்மா காரணம் சொன்னா உடாண்டா. அவ விட்டு சீதனன்னு சொல்லிக்கிட்டு அவ நாளையில நிப்பா. நீ அதை தயவு செய்து யார்கிட்ட கொடுத்துருந்தா வாங்கிடாமா? அதெல்லாம் தோட்டத்துக்கே கொண்டு வந்து தந்துருவோம்ப்பா, சும்மா இரு நீ. இவ யார்கிட்ட கொடுத்துட்டு வந்தான்னு தெரியலையே. ஆப்பே காரணம்னு தெரிஞ்சுன்னா ஆடாடுன்னு ஆடி போடுவாள் பிங்கி. பிங்கி தோட்டத்துக்கு என்னத்துக்கு நல்ல குடம்னு அவளே ஒரு பழைய குடத்தை கொண்டு வந்து போட்டு வச்சிருப்பா. அப்பப்போ ஊத்து தண்ணியை பிடிச்சி குடிக்கிறதுக்கு வச்சுக்கிட்டு நல்ல குடம் தோட்டத்துல கடந்தா காணாம போயிடும்னு இந்த பிள்ளை நல்ல குடத்தை கொண்டு வந்து போட்டு வச்சிருக்கா. இது என்னைக்கு காணாம போகுதோ தெரியல. இது காணனாலும் பிங்கி என்னையே தான் தூக்கி போட்டு மிதிப்பா. அவ கண்டு வந்த சீதனத்துல கரண்டி போச்சுன்னா அவ அவ்வளவுதான். இப்ப ஏயாட்டம் ஆடி போடுவா. யார்கிட்ட கொடுத்துட்டு வந்தாலும் தெரியலையே. இவ படிக்க போயிட்டு ஊருக்கு வந்ததுதான் வந்தா. நம்மள படாத பாடு படுத்தியா. இவளுக்கு முட்டு கொடுத்து நான் பிங்கி கிட்ட அடி வாங்கியதுதான் மிச்சமா இருக்கு. இதுல இந்த மர்மோ பிள்ளை வேற, அவளையும் கூட்டுக்கிட்டு தெரியா. இன்னைக்கு என்ன அவளை கூப்பிட்டு வராம வந்திருக்கா? நம்ம ஏதாவது கேட்டா நமக்கும் திட்டுவோம். அதான் கேட்க போறதே கிடையாது. அந்த பிள்ளை பொறுப்பா வீட்டுல நடந்து வியாழ செய்யுமா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வியாழ செய்யாத வியாழகல்லியாச்சே. தாயே மாதிரி தாய்க்கு தப்பாம பிறந்திருக்கு. நம்ம பேச்சையும் ஒன்னையும் மதிக்க மாட்டேங்கு. சரி நம்ம கஞ்சி குடிச்சிட்டு வேலையை பார்ப்போம். 4 மரத்துக்கு தண்ணியை வச்சாதான் காய் விடும். இல்லாட்டினா அதுக்கும் நம்மளதான் திட்டுவா பிங்கி. தோட்டத்துக்கு போய் கொடுக்கா செய்யா. உன்னிலையும் மரத்துல காய் இல்லைன்னு வந்து பாக்குற இடத்துல ஒரே நிலையா நிப்பா. என்னப்பா சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா அதுக்குள்ள? ஆமல எவ்வளவு நேரம் உனக்காண்டி வெயிட் பண்றது? வருவேன்னு பார்த்தேன், தண்ணி எடுக்க போனவனா ஆளையே காணோம். அதான் சரி பசிச்சதும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். வேலை சரி சாப்பிடுவோம். பரவாயில்ல பாஸ், சாப்பிடுங்க. நான் இந்த ஆப்பையை கொடுத்துட்டு வந்துடுறேன். யாரோட ஆப்பல? யார்கிட்ட போய் கொடுக்க போற? அதெல்லாம் வந்து சொல்றேன் பாஸ். ஒரு முக்கியமான வேலை இருக்கு, இந்த போயிட்டு வந்துடுறேன். இல்லையே சாப்பிட்டுட்டு போனே, மணி ஆகுது. பசிக்கல பாஸ், நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். என்ன இவன் ஒரு 2 நிமிஷத்துக்கு பசி தாங்க முண்டா, பசிக்கலன்னு சொல்லிட்டு போறான். மணி 12 ஆக போகுது, இன்னும் காலையில சாப்பாடவே சாப்பிடல. எங்கன்னா மயங்கி எங்கி விழுந்தா என்ன அவ்வளவு அடிக்க வெயிலுக்கு? எங்க இந்த ஓட்டம் ஓடியான்னு தெரியலையே. ஆப்பையை கொண்டுகிட்டு வர இந்த பய போக்கே சரியில்லையே. என்னன்னு ஒரு நாள் பார்க்கணும். அப்பப்போ அங்க எங்கன்னா பெய்யான். முக்கியமான வேலை இருக்குன்னு. அப்படி என்ன முக்கியமான வேலை என்னைய விட்டுட்டு எனக்கு தெரியாமன்னு தெரியலையே. கண்டுபிடிக்க இரு. நம்ம வாழ்றதே ஒரு வாய் சோத்துக்கு தான். அந்த சோறை நிம்மதியா சாப்பிடணும் நேரத்துக்கு. அணிலே, நீ தான் கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா பழத்தை? நல்லா சாப்பிடு. இவ்வளவு இழந்த பழம் விழுந்து கிடக்குன்னு தெரிஞ்சிருந்தா அண்ணியும் கூப்பிட்டு வந்திருக்கலாம். இதெல்லாம் பறக்கிட்டு போய் அம்மாட்ட கொடுத்து ஜாம் செய்ய சொல்லணும். சுஷ்மி, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? என்ன நீங்க ஆப்பியை கொண்டுகிட்டு இங்கே வந்துட்டீங்க? எங்க தோட்டத்துல அப்பா இருந்திருப்பாங்களே, அவங்ககிட்ட கொடுத்துருக்கலாமே. ஆமா பார்த்தே, அங்க வேற உங்களை காணுமா, அதனால சரி உங்ககிட்டே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு இங்க தேடி வந்தேன். நான் இங்கதான் இருப்பேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது எல்லாம் அப்படிதான். இந்தாங்க பிடிங்க அகப்ப. நீங்க எங்க அப்பா கிட்டே கொடுத்துட்டு வந்திருக்கலாம். ஐயோ, உங்க அப்பாவை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயங்க, அதான் இங்கே கொண்டு வந்துட்டேன். ஐயோ, எங்க அப்பா ரொம்ப நல்லவர், எதுவும் சொல்ல மாட்டாரு. சரிங்க பரவாயில்ல, இருக்கட்டும். நானும் இழந்த பழம் பறிச்சுக்கலாமா? பறிச்சுக்கோங்க. அதான் மரத்துல எவ்வளவு பழம் கிடக்குது, உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ பறிச்சுக்கோங்க. நானே நிறைய பழம் கீழே கிடந்தது காத்துல விழுந்து, அதை தான் பறக்கிட்டு இருக்கேன். அட அதெல்லாம் சாப்பிடாதீங்க. மரத்துல இருந்து வேணா நான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா பறிச்சு தரட்டுமா? வேற கீழே கிடக்கிறதெல்லாம் வேஸ்ட் ஆயிருமே. அதெல்லாம் நான் கொண்டு போய் கடையில வித்துட்டு உங்களுக்கு காசு வாங்கி தரேன். உங்களுக்கு மரத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா பறிச்சு தரேன். அட இது நல்ல ஐடியாவா இருக்கே. சரி அப்ப பறிச்சு தாங்க. சரி நான் மரத்துல இருந்து உழுப்புறேன். நீங்க பாவாடையை விரிச்சு பிடிச்சுக்கிறீங்களா? என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா பிடிக்காதாமா? ஐயோ, நான் தப்பா எதுவும் சொல்லல. கீழே விழுந்தா மண்ணாயிரும், விழுந்த வேகத்துல அடிபட்டு பழம் கொஞ்சம் அடி வாங்கிரும். அதுக்கு தான் சொன்னேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விடுங்க, நான் கையிலே பறிச்சு மெதுவா போடுறேன். ஐயோ சங்கரே, நீ கொஞ்ச நேரத்துல கேஸ் வாங்க பாத்தியல. பொம்பளை பிள்ளைகிட்ட இப்படிதான் நமக்கு பேச தெரியாம என்னத்தையாவது பேசி செருப்படி வாங்கிட்டு நடக்கும். அந்த பிள்ளை எதுவும் நம்மள தப்பா நினைச்சிருக்குமோ? நம்ம எதுவும் தப்பா கேட்கலையே. கீழே மண்ணில் விழுந்துடக்கூடாதுன்னு தான் சொன்னோம். சரி, அந்த பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி நல்ல பழமா பறிப்போம். அதனால கொத்து கொத்தா பழமா இருக்கு, கீழே கூட கொஞ்சம் காயா இருக்கு. மேலே ஏறி உச்சாணியில போய் பறிப்போம். ஐயோ, ரொம்ப உயரத்துக்கு போகாதீங்க, அடி எதுவும் பற்ற போகுது. அட நம்ம மேல இந்த பிள்ளைக்கு எவ்வளவு பாசம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு அடியெல்லாம் பரவாது. நான் நல்லா சூப்பரா மறையாருவேன். அதனால நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. கீழே உள்ள காயெல்லாம் கொஞ்சம் காயும் பழமுமா நடுத்தரமா இருக்கு, மேல நல்லா பழுத்து கிடக்கு, அதான் மேல போறேன். எனக்கு நல்லா பழுத்திருக்கதை விட காயும் பழமுமா சேர்ந்து இருக்கும்ல, அதுதான் பிடிக்கும். ரொம்ப பழுத்திருக்கிறதுல புழு இருக்குமோன்னு பயந்து சாப்பிட மாட்டேன். ஓ அப்படியா? அப்போ இங்கே பறிச்சு தரட்டுமா? ஆமா இதே பறிச்சு தாங்க. ஆமா, உங்களுக்கு மயில் இறக்குனா ரொம்ப பிடிக்குமோ?
ஆமா மயிலிறகு வீட்டுல போய் குட்டி போடுறதுக்கு புக்குக்குள்ள வைக்கணும், அதுக்கு தான் எடுத்துட்டு போறேன். அட யாருங்க சொன்ன மயிலிறகு குட்டி போடுன்னு? அதெல்லாம் போடும். நான்லாம் சின்ன வயசுல படிக்கும்போது புக்குக்குள்ள இந்த மாதிரி வச்சிருக்கேன், அது குட்டி போட்டுருக்குது. உண்மையாவா? குட்டி போட்ட ஞாபகம் தான் இருக்கு. அதான் இன்னொரு முறை செக் பண்ணிடலாமேன்னு மயிலிறகு எடுத்து வச்சிருக்கேன். வீட்டுக்கு போய் ஒவ்வொரு இறகா பிச்சு பிச்சு வச்சு பார்க்கணும். வைங்க வைங்க, குட்டி போட்டுனா எனக்கு ஒன்று கொடுங்க. கொடுத்துடலாம். சங்கரே, அந்த பிள்ளைக்கு நம்மள பிடிக்கும்னு நினைக்கிறேன். அது நம்மளை பார்த்து சிரிச்சு சிரிச்சு பேசுறத பார்த்தா அப்படிதான் தெரியுது. பார்த்து கவனமா. எத்தே இந்த மீனுக்கு நீங்க செல்ல எடுப்பீங்களா? இங்க காலையில இருந்து ஏன் செல்லே ஒண்ணு எடுக்க மாட்டேங்குது. இதுல மீனுக்கு செல்லாளா? ஐயா எத்தே, மீனுக்கு செல்ல எடுக்கணுமான்னு கேட்டேன். செதில் சதக்கணுமான்னு கேட்டேன். ஆளா இவ்வளவு நாளா செதில நீ சதக்காமையா போட்ட? இல்லத்தே, மாமா தான் கழுவி தருவாரு. அரைக்கு மசாலா எல்லாம் அவர்தான் அரைச்சு போடுவாரு. நான் பக்கத்துல நின்னு பாப்பேன். இன்னைக்குதான் முத மீனை கழுவ போறேன், அதான் கேட்டேன். அட பியாதி எடுப்பா, என் வீட்டுக்காரனை செய்ய விட்டு நீ வாய் பார்த்துக்கிட்டு இருந்திருக்க. நானே ஒழுங்கா மீனை கழுவ மாட்டலாம். நானா வந்துட்டு அந்த ஆள்கிட்ட தான் கொடுப்பேன். ஏதோ குத்து மதிப்பா கழுவி போடு, சீக்கிரம் கறியை வை. போ நேரம் ஆகுது. இந்தா இருங்கத்தே, செதுல இறக்கி குடல கழுவி மண்டைய உடைச்சி ஏதாவது ஒண்ணு பண்றேன். இன்னைக்கு மீன் கறி வழங்கின மாதிரி தான். என்ன பிங்கி, போன பண்ணிருந்தா நீ பேசுனது ஒண்ணும் கேட்கல. அதான் சரி நேரில் வாரேன்னே. என்னடே, என்ன விஷயம்? நீ காரியம் இல்லாம வர சொல்ல மாட்டியடே, என்ன விஷயம்? வா புஷ்பா, உட்காரு. பாப்பா கொஞ்சம் நேரம் நடந்து வந்தாலே காலெல்லாம் நோவுது. மருமோதானே மீன் கழுவியல? ஆமா மீன் கழுவ சொன்னா மீனுக்கு பேன் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படிதான் அங்க தள்ளி கொண்டு போய் மீனை கழுவு. இங்க மூஞ்சுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு கழுவுவா. சரி சொல்லு, என்ன விஷயம்? கடற்கரை வேலையெல்லாம் போட்டுட்டு வந்திருக்கேன். அது ஒண்ணும் இல்ல புஷ்பம், என் மொபைலுக்கு ஒரு வரன் பார்க்கணும் பத்துக்க, அதான் உன்னைய கூப்பிட்டு விட்டேன். வரன் பார்க்கணுமா? அன்னைக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கணும் உங்ககிட்ட வந்து சொல்லும் போது உன் மொபைல் என்னமோ அடுத்து நான் படிக்க போறேன்னு என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தா. உன் புருஷனும் அவன் படிக்கணுங்க வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நீயும் அப்ப ஒண்ணு சொல்லாம இருந்த. இப்ப என்ன திடீர்னு பிள்ளைக்கு வரன் பார்க்கணுங்க? ஆமா, கழுதை என்ன படிச்சு என்ன பண்ண போதிருமே, அது ஒரு சொல் பேச்சும் கிடக்க மாட்டேங்குது. அதுக்கு ஒரு கால் கட்டை போட்டு அதை மாமியார் வீட்டுக்கு துரத்தி விட்டாதான் அது சரிப்பட்டு வரும் போல தெரியுது. அந்த கழுதை இந்த கழுதையும் கெடுத்து விடும் போல. அதனால அதுக்கு ஒரு முக்கணாங்கயிறை போட்டு அது மாமியார் வீட்டுக்கு அனுப்பிட்டேன்னா நமக்கு நிம்மதியா இருக்கும். அதுக்குதான் ஒரு வரன் பார்க்க சொன்னேன். ஏதாவது நல்ல சம்மந்தம் இருந்தா சொல்லுங்களேன். அன்னைக்கு கொண்டு வந்த சம்மந்தம் இருக்கான்னு? அந்த சம்மந்தம் எப்பயோ போச்சு போ. அது உடனே பொண்ணு கிடச்சி கவர்மெண்ட் வாத்திச்சு வேலையை நம்ம பார்க்குது போல இருக்கு. அந்த பையனுக்கு சூப்பர் பொண்ணு திருநெல்வேலியில கிடச்சி கல்யாணம் ஆகி நல்லா இருக்கா இப்போ. அட சொல்லியே 2-3 வாரம் தானே இருக்கு, அதுக்குள்ளேயுமே அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிட்டு. ஆமா பின்ன என்ன, அவன் கை நிறைய சம்பளம் நிறைய சொத்து பத்து இருக்கு. வேற உடனே எவனாலும் மாட்டிக்கிடுவான்ல. அமுட்டு போச்சுன்னு அவனும் கட்டிட்டு போயிட்டான் கவர்மெண்ட் சம்பளம் என்னதான். சரி போனது போட்டு வேற இந்த மாதிரி நல்ல சம்பந்தம் இருந்தா பார்த்து சொல்லு. சொல்லியேன். ஆமா உன் மருமக மாசமா ஏதோ இருக்காளா இல்லையா? ஆமா தான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டோம்னா வேற எப்படி அவ மாசமா இருப்பா? நீங்க கேள்வி ஏதாவது புழுப்பூச்சி இருக்குமா என்னமா நீ தான் சொல்லாம இருக்கியன்னு நினைச்சேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதுவளை நம்பி இருந்தேன்னா நமக்கு ஒண்ணும் கையில புழுப்பூச்சி ஒண்ணும் கிடைச்சிக்கிடாது. அதான் இவளையாவது கட்டி கொடுத்து எதையாவது ஒண்ணு பாக்கலாமான்னு பாக்கேன். அது சரி நல்ல சம்பந்தம் வந்தா சொல்லியே. வேற 2 சம்பந்தம் இருக்கு, நீ அதை ஒத்துக்கிடாண்டா. அதான் நான் சொல்லல. பக்கத்தூர் தான் மாப்பிள்ள, வேலை வெட்டி கொஞ்சம் அப்படி இப்படிதான் போயிட்டு இருக்கு அவனுக்கு. அது நீ சமைக்க முடியல. அந்த மாதிரி காவாளி பயலாம் வேண்டாம். நல்ல நம்மளை மாதிரி சொத்து பத்து இருக்குது, நல்ல பயலா இருக்கணும், நல்ல வேலை வாய்ப்பு இருக்கணும், நல்ல சொத்து பத்து இருக்கணும், எல்லாம் இருக்கணும். முக்கியமா கவர்மெண்ட் சம்பளமா இருந்தா இன்னும் தரோம். பாக்கேன். அவ்வளோ ஒரு கவர்மெண்ட் சம்பளக்கார பாத்தீங்கன்னா மீதி ஆள்லாம் எங்க போறது? அதெல்லாம் நமக்கு தெரியாது. என் பிள்ளை போற இடத்துல நல்லா இருக்கணும். முக்கியமா மாமியார் இல்லாத வீடா பாரு. ஓ அப்படி வர. ஆமா, அந்த மாமியார் நாத்தனாரு கொத்தனாருன்னு எவ்வளவு இருந்துகிட்டு என் பிள்ளைய சங்கடப்படுத்தப்படாதுல்ல, அதுக்குதான். அப்படியெல்லாம் தேடலாம் எங்க போய் கிடைக்க. பையன் நல்ல குணமா நல்ல பயலாம் நல்லா சம்பாதிக்க பயலாம் இருக்கானா அப்படிதான் பார்க்க முடியும். மாமியார் நாத்தனாரெல்லாம் பார்க்க முடியுமா? சரி ரொம்ப சலிச்சுக்காத, பார்த்து சொல்லு நல்ல இடமா. வந்தா சொல்றேன். இப்போ உன் மொபைல எங்க? போட்டோ கிட்ட ஏதாவது வச்சிருக்கியா? இருந்தாத்தா நான் எப்பயாவது காட்டுவோம்ல. இப்ப உள்ள போட்டோவளாத்தா வேற ஒல்லியா இருக்கப்பட்ட பழைய போட்டோவை தந்துட்டு இப்ப பொண்ணு பார்க்கும்போது கருப்பா இருக்கு, ஒல்லியா இருக்கு, குண்டா இருக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். இப்போ ஒரு நல்ல போட்டோவா இருந்தாத்தா இப்ப எடுத்ததா? ஐயா அந்த கழுதை இப்ப எடுத்த போட்டோ இருக்கா இல்லையான்னு தெரியலையே. அவன் வந்ததும் கேட்டு சொல்லட்டுமா? ஆமா கேட்டு பாரு. இல்லைன்னு சொன்னா ஒரு போட்டோ கடையில போய் ஒரு போட்டோவை எடுத்து ஸ்டுடியோல எடுத்து ஒன்று தா, ஒரு 4 போட்டோ தா. நல்லா குமரிய சேலை கட்டிட்டு எடு, அப்பதான் நல்லா இருக்கா லட்சணமா. அவ ஒரு பாவடையும் சட்டையும் உடுப்பு போட்டுக்கிட்டு திரிவாள, அப்படிலாம் எடுத்துட்டு வந்துடாத. அவ சேலை கட்ட சொன்னா நம்ம கிட்ட நாண்டுகிட்டுலாம் நிப்பா. இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு சேலையும் கட்ட தெரியாது. எனக்கே கட்ட தெரியாம தான் நான் கவுனை போட்டுக்கிட்டு திரியேன். எனக்கு அப்பத்துல இருந்தே சேலை கட்ட தெரியாது. என் மாமியாருமே சத்தம் தான் போடும். நான் அப்பத்துல இருந்தே இப்படியே பழகிட்டேன். உனக்கு கட்ட தெரியாதுன்னு உன் மோவனுக்கு அந்த மாதிரி கட்ட தெரியாதுன்னு சொல்லிட்டு இப்படியே இருப்பியோ? அவளை 2 பிள்ளைகிட்ட கேட்டாவது கட்ட பழக்க சொல்லு. எப்படின்னா சேலையை கட்டி ஒரு போட்டோ எடுத்து தரல போட்டாயா வாரேன்.
அவளுக்கும் சேலை கட்ட தெரியாதான், தாக்கும் சேலை கட்ட தெரியாதான். இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு திரிய வேண்டியது தான் வளரும். ஆமா பத்தியா, ஒரு நல்ல சேலையை கிட்ட அந்த பிள்ளைய ஒரு போட்டோ எடுத்து வைக்க சொல்லணுமே. அவளை என்னன்னு சம்மதிக்க வைக்க இவ கிட்ட தான் லேசா சொல்லணும். இது நமக்கு வாட்ச மரமோ, இவளுக்கும் சேலை கட்ட தெரியாது. இவட்ட பேசி எங்கன்னா அக்கம் பக்கம் எவட்டையாவது கட்ட சொல்லினாலும் ஒரு போட்டோ எடுத்துட்டு வாங்கலான்னு சொல்லுவோம். இது வேலை கரையறதுக்குள்ள நமக்கு ஜீவன் பேரும் போல இருக்கு. வீட்டுல ஆள் இல்லைன்னா அப்படிதான், வீடு ஒண்ணுக்காவாம ஆகி போயிடும் பத்தியா. அதுக்குதான் அப்பப்ப இங்கே வந்து கொஞ்சம் வீடு வெள்ளம் கிளீன் பண்ணிட்டு கொஞ்சம் புழங்கிக்கிட்டு இருந்தானா கொஞ்சம் வீடு சுத்தபத்தமா இருக்கும் பத்தியா. அதுக்குதான் இங்கே வந்துட்டு அடக்கேன். ஆமா ஆமா, அதுவும் சரிதான். இல்லாட்டினா மரத்துக்கிறது வெள்ளம் எல்லாம் கரையங்கரையெல்லாம் பிடிச்சி ஒண்ணுக்காவாம ஆகி பாலடைஞ்சு போகும். ஆமா, பிள்ளைல அப்பப்ப வந்து பெருக்கி இறுக்கி தொளிச்சு ஏதாவது செய்யுங்கன்னா செய்வாளுவேன். நாங்களும் இப்போ லீவு தானே உள்ளளுக்கும், அதனால இங்கே வந்து துணி கிணி துவைக்கிறனாலும் துவைச்சிக்கிட்டு எடுத்துக்கிட்டு கிடப்பாளுவேன். அதுவும் நல்லதுதாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு வீட்டு தண்ணி கிடைச்ச மாதிரி ஆயிப்போச்சு. எவ்வளவு தண்ணி வந்தாலும் இந்த வெயிலுக்கு ஆத்த மாட்டேங்க, என்னத்த செய்ய. அது சரிதான். ஆமா, அந்த 4 முடி எங்க ஆளையே காணோம். தோட்டத்துக்கிட்டவங்களுக்கு போயிட்டா இல்ல? அவ சொல்லிட்டு இருந்தா நேத்தே ஏதோ சொந்தக்கார வீட்டுக்கு ஏதோ ஃபங்க்ஷன் வச்சிருக்காவா போகணும்னு. ஓ, சொந்தக்கார வீட்டுக்கு போயிட்டாவல, அதான் ஆளை காணுமேனு பார்த்தேன். என் மூளுக்கெல்லாம் லீவு விட்டுட்டாவே வீட்டில் கிடந்து வெறுப்பா இருக்குமா அப்படின்னு தெருவில் கிடந்துதான் ஒரே ஆட்டம் போடுது. பியாசாட்டிக்கு அவிய அத்தை வீட்டுக்கு தான் பத்தி விட்டுலாமான்னு இருக்கேன். அவன் ஹோட்டல் வச்சுட்டு அடக்கால இப்போ பிள்ளைய பாப்பாளாக்கா பார்க்க நேரம் இருக்குமா. அதான் என் வீட்டுக்காரர் தானே பாப்பா, இது வீட்டில் தான் டாப்பா, அதெல்லாம் பார்த்துக்கிடுவா. ஆமா, நீ தான் எல்லா லீவுக்கும் பத்தி விட்டுருவியே. ஆமா, நமக்கு ஏகப்பட்ட சோழி இருக்கலாம், வேற அதை வச்சுக்கிட்டு மேய்க்க முடியுமா? நானும் சிம்ரனை பற்றி விட்டுலான்னு பார்த்தா என் மாமியார் அங்கே போகணும்னு பார்த்தேன்னா அவியல் வெள்ளம் இங்கே வரவலாம். என்ன செய்ய போதோ தெரில. நம்ம ஒரே வேலைப்பாடாக இருக்கும், என்னத்தை செய்ய போகிறேன்னு தெரில. ஓ, மோகனும் மாமனார் இருந்தானே வருவாவே. ஆமாக்கு வந்தால் ஒரே தொல்லையாக இருக்கும். இதை செய்ய அதை செய்ய நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வேலை போட்டு வாங்குவாவுக்கு. இவிய பேசுறதுக்கு சிம்ரனை விட்டு அங்கே போயிட்டோம்னா நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்ல. அப்படின்னா சொல்லி பாரு. ஓ, மோகனும் வேற உடனே தேடுவோம்ல தாதா பண்ண. ஆமாம், அந்த பையனில் தேடிட்டு தான் மறுவேலை பார்க்கும். நம்மளெல்லாம் அது தேடாது. வேணும்னா அவிய பாட்டியும் தாத்தாவையும் தேடும், அவ்வளோதான். அவங்க அப்பனை வேணா தேடும், நம்மளெல்லாம் தேடாது. நம்ம 4 தவிர்ப்போமா, அதனால நம்மளை அதுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்பன்னு பியாசாரிக்கு நீயும் பத்தி விட்டுரு, அவ பாட்டுக்கு கடந்துட்டு போட்டுன்னு. உன் மாமியாரும் கூட சேர்ந்து போச்சுன்னா நிம்மதியா இருக்கலாம் நீ. ஆமாம், அப்படி தான் நைஸாக எங்கள் வீட்டுக்கார்ட்ட பேசி பார்க்கணும். முடிச்ச அன்னைக்கு என் மாமியாரையும் என் மொபைலையும் சிம்பரனையும் சேர்த்தே பசியாத்தி விட்டுறணும். அப்போ தான் நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். ஏ அப்பா, இவ்வளோ 2 பேரும் பேச்ச பேரு வீட்டுல இவ்வளோ சோறு பொங்கி தின்னுக்கிட்டு கடந்தாலுமே வீடு வேலை பார்த்துக்கிட்டு அவ்வளோதான் போல, வீடே 2 போகும். எப்படி பழம் உங்களுக்கு போதுமா இல்லை இன்னும் வேணுமா? ஐயோ, போதும் போதும், இதுவே அதிகம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. இல்ல எனக்கு கொஞ்சம் போதும், நான் எப்பனாலும் வந்து பறிச்சுக்கலாம்ல. தாராளமா வந்து பறிச்சுக்கலாம். சரிங்க. ஆமா, உங்களுக்கு மயில் இருக்குன்னா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல. நான் எங்க தோட்டத்துல நிறைய அங்கங்க கிடக்கும் மாடு மேய்க்கும் போது நான் பார்த்து எடுத்து வைக்கிறேன்னு. சரி. ஏமா ரோசு, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? என்னப்பா? அண்ணாச்சே வரேன். அண்ணாச்சே என்னது அண்ணாச்சியா? இவன் ஒரு நாள் நம்ம மரியாதையா கூட மாட்டானே, இப்போ என்ன புதுசா அண்ணாச்சிங்க? எஸ்கே பயிர்ல சங்கரு. என்னப்பா இவ்வளவு தூரம் என்னைய தேடி வந்திருக்கீங்க? என்னம்மா இழந்த பழம் வைக்க வந்தியா? ஆமாப்பா, இங்க பாருங்க, இவ்வளவு இழந்த பழமா அவர் தான் பறிச்சு கொடுத்தாரு. ஏமா நீ தான் அழகா மரம் ஏறியம்மா, வேற எதுக்குமா அவனை பறிச்சு தர சொன்ன? அவன் எதுக்கு முதல் இங்க வந்தான்? ஆத்துக்கு தண்ணி எடுக்க போயிருந்தலப்பா, அப்ப அந்த ஆப்பை வாங்கினது இவர் தான், அதான் அதை கொடுத்துட்டு போலான்னு வந்தாரு. அகப்பைய கொடுக்க வந்தானா? ஆமாப்பா, என்னாச்சு? இல்ல ஒன்றும் இல்ல. உங்க அம்மா போன் பண்ணாலாமா, நீ எடுக்கே இல்லன்னா? ஐயாப்பா, போனை நான் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன், இங்க எடுத்துட்டு வரல கையில. என்னவா? ஏதோ சீக்கிரம் உடனே வீட்டுக்கு வர சொன்னா, ஏதோ ஒரு போட்டோ எடுக்கணுமா? போட்டோ எடுக்கணுமா? எதுக்குப்பா? ஏதாவது வாட்டர் ஐடி கிட்ட ஐடி இருக்கும், போ சீக்கிரம் வீட்டுக்கு போ. வாட்டர் ஐடியா? வாட்டர் ஐடி இப்போ எங்கப்பா போட்டோ எடுப்பாங்க அதுக்கு? என்னமோ தெரியலமா, உங்க அம்மா கூப்பிட்டா போ. சரிப்பா, போறேன். உங்களுக்கு இழந்த பழம் வேணுமா? வேண்டாம், எடுத்துட்டு போ வீட்டுக்கு. வீட்டுக்கு வேணுமான்னு கேட்டு கொடு. சரிப்பா. இன்னைக்கு மாப்பிள்ளை பக்கத்துக்கு போட்டோ எடுக்க கூப்பிடியான்னு சொன்னா இவ போமண்டா. அதோ ஓட்டுக்கு போட்டோ எடுக்கன்னு சொல்லி அனுப்பியாச்சு. வீட்டுக்கு போய் எப்படி சம்மதிக்க வைக்க போறாளோ தெரியலையே. இன்னைக்கு வீட்டுல கலவரமே நடக்க போகுது. போ வீடு பஞ்சாயத்துல நம்ம தலையிடக்கூடாது. யார் ரூமுக்கு ஏசி வாங்கி போட்டதுன்னு சொன்னா என் மூவையும் போட தான் செய்வான். நான் தான் வேணும்னு கேட்கல. கேட்க வேண்டியதானே, கேட்டாதான் கிடைக்கும். என்னை மாதிரிலாம் இருந்தியெல்லாம் ஒன்றும் கிடைக்காது பார்த்துக்கிடுங்க. அவங்க பொண்டாட்டி முந்தானியை பிடிச்சிக்கிட்டு தான் போவானுவேன். நமக்கு கேட்டாதான் எதனா கிடைக்கும். அது சரிதான். ஏன் இங்கதான் இருக்கீங்களாக்குறன்ற? ஆமா இங்கதான் இருக்கா. போன பண்ணா இந்த வாரையில கட் பண்ணி விட்டுட்டியே. ஆமா, இந்த பிங்கி போன் பண்ணியிருந்தா, அவ பேசியது ஒன்றும் கேட்கல. அதான் இந்த வாரேன்னு அவகிட்ட போனேன். என்ன வந்து பொம்பளைக்கு அவ மொபைலுக்கு வரன்னு பார்க்கணுமா, அதை சொல்லிதான் கேட்க விட்டு விட்டுருக்கா. 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சம்பந்தம், கொஞ்சம் நல்ல சம்பந்தம், அதுக்கு கொடுத்ததுக்கு வேண்டான்ட்டா.
என் மாவா படிக்க போறாளாக்கும் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு அந்தாலும் நானும் வேற ஒரு ஆளுக்கு சொன்னேன். அவங்க எல்லாம் பேசி முடிச்சு பூ வச்சிருக்கான்னு நினைக்கேன். நான் அவளை வெறுப்பேத்துறதுக்குன்னு கல்யாணமே பண்ணி நட்டா இருக்கவ அப்படின்னு சொல்லி விட்டு வந்துட்டேன். அப்படியா? அடுத்து படிக்க போதுன்னு தானே சொன்னா நீ அன்னைக்கு? அப்படிதான் சொன்னா. இன்னைக்கு என்னன்னா வரண பாரு நல்ல சம்பந்தமா தான் கட்டி கொடுத்துடலாங்க. என்ன கதையே தெரியல. ஏன் புஷ்பாக்கா எதுவும் மாப்பிள்ளை கிட்ட பார்த்து தொலைஞ்சிடாதீங்க. அந்த பிள்ளைங்க வேறோட பையனோட பையல பழக்கமா இருக்கு. என்ன சொல்ற நீ? ஆமா, நான் இன்னைக்கு காலையில தான் பார்த்தேன். ஆத்தங்கரையில அந்த பையனோட பழகிட்டு பேசிக்கிட்டு இருந்தா. யார் அந்த பையன்? நம்ம ஊர் பையல. ஆமா, பத்திராளி வீட்டுல வியாழத்தியாரோட மாடு மேய்ச்சிக்கிட்டு அதுல ஒருத்தன் தான். அது வயசான ஒருத்தர் இருப்பான். அவன் இல்ல இன்னொன்னு இளைய ஒருத்தர் இருப்பான் பாரு, அவன் தான். ஏடா தெரியாம எதுவும் சொல்லாத. வேற பிங்கிக்கு தெரிஞ்சனா அவ பத்திராளி ஆயிருவா. ஏன்னா உண்மையதான் சொல்லி என் கண்ணால பார்த்தேன். நானே உங்ககிட்ட சொல்லணும்னு தான் வந்தேன். அதுக்கு தான் போன் அடிச்சு எங்க இருக்க என்னன்னு நீ தான் கட் பண்ணி விட்டுட்டு இந்த வாரேன்ட்டு போனேன். நல்ல வேலை நீ சொன்ன போ. இல்லைன்னா நான் ஏதாவது ஒரு சம்மந்தம் வந்து பேசி முடிச்சிருப்பேனே. உண்மையான அந்த பையனோட பேசி பழக்கத்துல தான் இருக்காளா? எனக்கு தெரிஞ்சு அந்த பயலுக்கு அவளுக்கு பழக்கம் இருக்குன்னு தான் எனக்கு தோணுதா. வீட்டில் ஆத்தங்கரையில பேசினதை பார்க்கும்போது ரெண்டு பேரும் கொஞ்சம் குழாவி தான் பேசிக்கிட்டு இருந்தாவே. அந்த அளவுக்கு ஆயிப்போச்சா? ஊர்ல உள்ள இருக்க பிள்ளைகள் எல்லாம் அடக்கொடக்கமான பிள்ளைகள்னு பார்த்தேன்னா இது வெளியில போய் படிச்சுட்டு வந்து இது இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு. நீங்க வேற சும்மா இருங்கக்கா, நமக்கு எதுக்கு வம்பு? யார்ட்டையும் சொல்லிவிடாதீங்க நான் சொன்னேன்னு. நமக்கு இதெல்லாம் தேவையா? ஏதோ புஷ்பாக்கா பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கவள அந்த பிள்ளைக்கு வேற நாளை எதுவும் பிரச்சனை ஏறப்படாதுன்னு அவகிட்ட சொன்னேன். இல்லாட்டினா நான் சொல்லியிருக்க மாட்டேன். சரி நான் எதுவும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட மாட்டேன். ஆனா இந்த விஷயம் என்னைக்கா இருந்தாலும் வெளியே வரதான் செய்யும். கத்திரிக்கை முத்தின கடத்திற்கு வந்துதானே ஆகணும். இதெல்லாம் நான் சொன்னேன்னு தெரிய வேண்டாம். அதுவும் சரிதான். இவ்வளவு பிள்ளைல நமக்கு இது தெரியாமலாம் எதுவும் பேசப்படாது. நீங்க நம்புங்க நம்மள போங்க. நான் என் ரெண்டு கண்ணால பார்த்தேன். முகலை பத்தி என்ன பீத்துவா? முகலாம் இப்படி எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாரு கண்டா? இதுதான் 4 பேர் 4 விதமா பேசுவாங்கிறது போல இருக்கு.